கங்கை கொண்ட சோழன் பாகம் 2 அத்தியாயம் 28. தேக்கு மரங்கள்தான் மரக்கலன்கள் கட்ட சரியானவை என்று உங்களுக்கு யார் சொன்னார்கள்? தேக்கு மரம் உறுதியானது, மிகவும் கனமானது, இழைக்க இழைக்க இழைந்து கொடுப்பது, நீரினால் சேதமடையாதது, மினுமினுப்பானது. அந்த மரத்தில் தினசரி புழங்குகின்ற ஆசனங்கள் 100 வருடங்கள் வரை இருக்கும். ஆனால் கப்பல் கட்ட உபயோகப்படுவது தேக்கு மரம் அல்ல, புங்கை மரம். புங்கை மரம் உறுதியானது, கொஞ்சம் வளையக்கூடியது, லேசானது. நீரில் மரம் மிதக்கும் என்ற அடிப்படை தத்துவத்தை வைத்துதான் படகுகளிலிருந்து நாவாய்கள், மரக்கலன்கள் எல்லாம் செய்யப்படுகின்றன. புங்கை மரம் இதுதான். இது புங்கை மர பலகை. எப்படி வளைந்திருக்கிறது பாருங்கள். இதை தூக்கி பாருங்கள். வீரமாதேவியை விட அரை ஆள் உயரமுள்ள பலகையை அந்த பெருந்தச்சன் காட்டினார். பலகை லேசாக இருந்தது. இதைவிட குறைவான உயரமுள்ள இந்த பலகையை தூக்கி பாருங்கள். இது தேக்கங்கட்டை என்றார் அவர். வீரமாதேவி வாங்கி பார்த்தாள். புங்கை மர பலகையை உயரே தூக்க முடியும். வலக்கையிலிருந்தும் தேக்கு மரக்கட்டையை உயரே தூக்க முடியவில்லை. தடுமாற வேண்டி இருந்தது. மரம் அடர்த்தியானது. அடர்த்தியை பொறுத்து தான் ஒரு பொருளின் கனம் நிர்ணயிக்கப்படுகிறது. மிக அடர்த்தியான உலோகம் தங்கம். ஒரு துண்டு தங்கத்தை பெரிதாக பரப்பிவிடலாம். அந்த மாதிரி இன்னொரு அடர்த்தி தாமிரம், பிறகு வெள்ளி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த மரத்திற்கு அடர்த்தி குறைவு. ஆனால் நமக்கு வேண்டியது அடர்த்தியான மரமா? இல்லையே, நீரில் மிதக்கும் மரம். நீரில் மிதக்கும் போது கெட்டுப்போகாத மரம். அப்படியானால் தேக்கங்கட்டையை இங்கு ஏன் வைத்திருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு கேள்வி வரும், இல்லையா மகாராணி? அவள் ஆம் என்று தலையசைத்தாள். ஒரு மரக்கலன் என்பது ஒற்றை கட்டையில், அதாவது ஒரே விதமான மரத்தில் செய்யப்படுவது அல்ல. கீழிருந்து ஒரு கோல் வரை புங்கை மரமும், அதற்கு மேல் அதைவிட சற்று கனமான வேங்கை மரமும், மேலே கைப்பிடிகளுக்கு சட்டங்களுக்கு தேக்கு மரமும், தளங்களுக்கு பலாமரமும் உபயோகப்படுத்துகிறோம். நீரில் நன்கு மூழ்கும் வரை புங்கை மரம் இருக்கும். பிறகு வேங்கை மரம் இருக்கும். வேங்கை மரம் அலைகளால் தாக்கப்படும், ஆனால் சிதறாது. அதற்கு அதன் வளையும் தன்மையும் மிதக்கும் தன்மையும் காரணம். ஆனால் நாம் புழங்குகின்ற இடத்தை இந்த மரங்களை வைத்து நடத்த முடியுமா என்றால் இல்லை. பிசிறு பிசிறாக வரும். கையை குத்தும். ஓங்கி வெட்டினால் உடைந்து போகும். எதிரி வந்து தன் படகால் இடித்தால் சிதறி போகும். எனவே கைப்பிடி பக்கத்தை, அதாவது புங்கை மரத்துக்கு மேலே சட்டம் கட்டி, அந்த சட்டத்திலிருந்து சிறு சிறு இடுப்புயர தூண்கள் எழுப்பி, அந்த தூண்களுக்கு குறுக்குவாட்டாக கட்டைகள் போடுகிறோமே, அவையெல்லாம் தேக்கில் இழைத்து செய்பவை. அவை மட்டுமே தேக்கல்ல. இதோ இந்த பெருந்தடியை பாருங்கள் என்று ஒரு மிக நீண்ட மரத்தை, அடியில் பருமனாகவும் நுனியில் குறுகியதாகவும் செதுக்கப்பட்டிருந்த மரத்தை காட்டினார். இதுதான் மரக்கலத்திற்கு நடுவே பாய்மரக்கொடியாக பயன்படுகிறது. இந்த பாய்மரக்கொடியின் குறுக்காக, அதாவது பாய்மரம் கட்டுவதற்கு உதவியாக இருக்கின்ற மரங்கள் வேங்கை மரங்கள். நிறைய தேக்கு மரங்களை ஏற்றி கப்பலை, நாவாயை கனமாக செய்வது வழக்கமில்லை. அத்தியாவசியமான இடங்களில் மட்டுமே தேக்கு மரம். மற்ற இடங்களிலெல்லாம் மெல்லிய மரங்கள்தான். இதோ பாருங்கள், தேக்கு மரத்தின் அடிப்பகுதியை எப்படி செய்கிறோம் என்று சொல்லி அந்த மரம் கல் போன்ற சப்தம் எழுப்புவதை சுத்தியால் தட்டி காட்டி, அது ஒரு நாவாயில் பதிய வேண்டிய விவரம் சொல்லி அந்த பெருந்தச்சர் வியப்பூட்டினார். உங்கள் பெயர் என்ன? மிக அழகாக சொல்லிக் கொடுக்கின்ற அந்த 60 வயது மரத்தச்சர் மீது பெருமதிப்பு கொண்டு வீரமாதேவி கேட்டாள். என் பெயர் திருவாதிரையான். ஆதிரையான் என்று கூப்பிடுவார்கள் என்றார் அவர். அடடே, சக்கரவர்த்தியின் நட்சத்திரம். ஆமாம், சக்கரவர்த்தியின் பெயரையா வைத்து கொள்ள முடியும்? எனக்கு நட்சத்திர பெயரையே வைத்து விட்டார்கள். அவர் அடுத்தவரை சுட்டி காட்டினார். இவர் தானுமாலையர். பாண்டிய தேசத்தின் எல்லையான சுசீந்திரத்தில் பிறந்தவர். மரக்கலன்கள் பற்றியும் மரம் பற்றியும் மிகுந்த ஞானமுடையவர். இவர் என்னுடைய குரு என்றே நான் சொல்லிக் கொள்கிறேன். தானுமாலையர் உருவம் சிறியதாக இருந்தது. ஆனால் புஜமும் மார்பகமும் குழிந்த வயிறும் நீண்ட கைகளுமாய் உறுதியாக இருந்தார். இவர் வனாந்தரங்களில் சஞ்சரித்து மரங்களை சுட்டிக்காட்டி வீரர்களுக்கு சொல்ல, அவர்கள் மரங்களை பெயர்த்து எடுத்துக்கொண்டு வருவார்கள். தச்சு வேலை பெரிய விஷயமல்ல, எளிதில் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் என்ன மரம், எதற்கு வேண்டும், அந்த மரம் எங்கிருக்கிறது என்று கணித்து அந்த மரத்தை குறியிட்டு வருவது என்பது மிகுந்த ஞானமுடைய வேலை. இவர் கொண்டு வந்த ஒரு மரம் கூட ஒதுக்கப்படவில்லை. அத்தனை மரங்களும் உபயோகப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. குறிப்பாக தேக்கை கணிப்பது இவருக்கு மிக எளிதான வேலை. நான் இன்னும் எது நல்ல தேக்கு என்று கணித்து கூற முடியவில்லை. அது மிகவும் சிரமமாக இருக்கிறது என்று அவர் சொல்ல, வீரமாதேவி ஆச்சரியத்துடன் அந்த சிறிய உருவத்தை பார்த்தாள். கண்கள் மினுமினுத்தன. வெள்ளை மீசையும் வழுக்கை தலையும் கை கட்டி நிற்கின்ற பணிவும்
அவளுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தன. தானுமாலையர் என்றால் என்று அவள் கேட்டாள். தானு, மால், அயன், சிவன், திருமால், பிரம்மா என்ற 3 பேரும் ஒன்றாக இருக்கின்ற தலம் அது. சுசீந்திரம் என்ற ஊரில் இருக்கின்ற அற்புதமான கோயில். ஒருமுறை நீங்கள் நிச்சயம் தரிசிக்க வேண்டும் என்று தானுமாலையர் கைகூப்பி வரவேற்றார். நிச்சயம் நிச்சயம் என்றாள் வீரமாதேவி. மகாராணி வீரமாதேவிக்கு இன்னும் விளக்கமாக நாவாய்கள் காட்டுவது பற்றி சொல்ல வேண்டும் என்று அவருக்கு தோன்றிவிட்டது. புங்கை மரம்தான் லேசானது என்று பெருந்தச்சர் சொன்னார் அல்லவா? இப்பொழுது பாருங்கள், புங்கை மரத்தை என்ன செய்கிறோம் என்று. உங்கள் ஆட்காட்டி விரலை நீளமாக வைத்து கொள்ளுங்கள். கட்டை விரலை பிரியுங்கள். கட்டை விரல் நுனியிலிருந்து ஆள்காட்டி விரல் நுனிக்கு ஒரு அகலம் இருக்கிறதல்லவா? அந்த அகலம்தான் இந்த மரக்கட்டையின் அகலம். இது சதுர வடிவம். எல்லா பக்கமும் ஒரு ஆள்காட்டி விரல் நுனியிலிருந்து கட்டை விரலின் நுனி வரை உள்ள அகலத்தை கொண்டது. எவ்வளவு நீளம்? 1.5 கோல் நீளம். இந்த 1.5 கோல் நீளத்தை பலகையை துளையிடுவோம். இப்பொழுது இந்த தேக்கு மர ஆப்புகளை நான் எடுத்துக்கொள்கிறேன். அவர் உள்ளங்கையை விட நீளமாக இருந்த குச்சிகளை எடுத்தார். இந்த அளவுக்கு இந்த ஆப்புகள் இருக்கின்றன. எல்லா அளவுகளுமே உள்ளங்கையில் தான் இருக்கின்றன. இந்த ஆப்பை எடுத்துக்கொண்டு நான் அந்தந்த துளையில் சொருகி விடுவேன். சொருகிய இடத்திற்கு மேல் பக்கம் ஆப்புகள் நின்று கொண்டிருக்கும். அதாவது ஆப்பினுடைய பாதி உள்ளே இறங்கி இருக்கும், பாதி மேலே நீண்டிருக்கும். இன்னொரு வேங்கை மரம் அதே மாதிரி 3 துளையிட்டு சரியான இடைவெளியில் வைக்கப்பட்டிருக்கும். அந்த வேங்கை மரத்தை இந்த ஆப்புகளின் மீது வைத்து மெல்ல தட்டுவார்கள். அந்த புங்கை மரம் உள்ளே இறங்கும். இப்பொழுது இந்த 2 மரங்களும் சேர்ந்து இறுக்கமாக ஒரு பலகையாக மாறிவிடும். நடுவே மெல்லிய சந்து இருக்கும். இப்படி 27 கட்டைகள் அடுக்கி ஒரு சுவரை தயார் செய்வோம். இதுதான் அந்த சுவர். இதோ இது ஒரு பலா மரம். இதுவும் நன்கு இழையக்கூடியது, மிகவும் உறுதியானது. 2 சாய்மானமான பலகைகளை உறுதியாக பிடித்து கொள்வது. ஆணியால் அடித்தும் ஆப்புகளால் கெட்டி செய்தும் இவைகளை மிக கவனமாக இணைப்போம். இப்பொழுது 2 மரக்கட்டை பலகைகள் உள்ளங்கையை இணைத்து விரித்தார் போன்ற அமைப்பில் உருவாகிவிட்டது. அவைகளை நடுக்கட்டைகள் வைத்து வெவ்வேறு அகலத்தில் இணைக்கின்றன. அதாவது கப்பலின் அடிப்பாகம் தயாராகிவிட்டது. அதன் மீது தளம் அமைக்க, அதாவது அடித்தளம் அமைக்க பலாக்கட்டைகளும் தயார் நிலையில் இருக்கின்றன. 4 விரல் அகலத்திற்கு வெவ்வேறு அகலத்திற்கு பலாக்கட்டைகள் தயார் செய்யப்படும். பலாக்கட்டைகளை மேலே பரப்புவதற்கு முன்பு, சொருகி கொண்டு போவதற்கு முன்பு நாங்கள் இந்த சுவர்கள் மீது மேலும் ஒரு வேலை செய்வோம். பனை நாரினால் செய்யப்பட்ட கயிறுகளை வைத்து இறுக கட்டுவோம். சந்துகளை அடைப்போம். இதோ பாருங்கள், இதுதான் பனைநார் கயிறு. தென்னை நார் கயிறு வளையும், எளிதாக இருக்கும். பனைநார் கயிறு முரடாக, வளைப்பதற்கு சிரமமாக இருக்கும். இந்த பலகைகளை நெருக்கமாக அவைகளை சுற்றுவோம். சுற்றுவதற்கு முன்பு இந்த பனை நார்களின் தோலையை எடுத்து எல்லா சந்துகளிலும் முருங்கை பிசினும் தேன் மெழுகும் கலந்து காய்ச்சிய ஒரு திரவத்தில் முக்கி முக்கி சந்துகளில் உளி கொண்டு நார்களால் அடைப்போம். பனை நார்கள் பிசினால் விரிந்து கொள்ளும். எல்லா ஓட்டைகளும் அடைப்படும். அப்படி அடைப்பட்ட பலகையை பனைநார் கொண்டு கீழிருந்து மேலாக நாங்கள் இணைத்து கொள்வோம். அப்பொழுது உறுதிமிக்க ஒரு மரச்சுவர் தயார். அம்புகளாலோ வேல்களாலோ யானைகளாலோ இதை தகர்க்கவே முடியாது. அவ்வளவு உறுதி பனைநார்களால் இருப்பதால் நீர்ப்பட இன்னும் இருக்குமே தவிர விரிவடையாது. ஆனால் மரப்பலகைகளுக்கு விரிவடையும் தன்மை உண்டு. நார்களால் இருக்கப்படுகின்ற பலகைகள் விரிவடைய துவங்கும். அப்போது இடைவெளிகள் முற்றிலும் அடைந்துவிடும். இப்பொழுது இதிலிருந்து நீர் மொண்டு நீங்கள் வெளியே ஊற்றலாம். அவ்வளவு உறுதியான நீர் சிந்தாத பலகைகள் உள்ளங்கை விரித்த விதத்தில் வைக்கப்பட்டு விட்டன. இந்த பனைநார்கள் வேலை முடிந்த பிறகு நாங்கள் பலாமரத்தின் பட்டை பட்டையாக ஆணிகள் கொண்டும் ஆப்புகள் கொண்டும் இணைத்து வருவோம். இப்பொழுது மரக்கலத்தின் அடிபாகம் தயாராக இருக்கின்றது. மேலும் பலகைகள் வேண்டும். அந்த பலகைகள் புங்கை மரம் அல்ல, வேங்கை மரம். இந்த வேங்கை மரம் இன்னும் உறுதியானது. அதே விதமான விரிவாக்கத்தில் இந்த வேங்கை மரம் அதே போல ஆப்பு அடித்து செய்யப்படும். அப்படி செய்யப்பட்டவை இன்னும் உறுதியாக இருக்கும். இந்த முறை ஆப்புகளோடு மட்டுமல்லாது இரும்பு பட்டயங்கள் கொண்டும் நாங்கள் இந்த மரத்தை இணைப்போம். 3 பலகைகளாக இரும்பு பட்டயங்களை கொண்டு இறுக்கி அதன் மீது வேங்கையை வைத்து கொண்டு போவோம். இப்பொழுது கப்பலினுடைய மேல்தளம் வரைக்கும் சரியான நிலையில் வந்துவிட்டது. இந்த மேல்தளத்தில் மிக சிறந்த பலகைகளை, முக்கியமாக பலாமரத்து பலகைகளை நாங்கள் வைப்போம். நடக்க இது மிகவும் நன்றாக இருக்கும். வழுக்காமல் இருக்க சில கோடுகளை வரைவோம். அது கொஞ்சம் வழுக்கினாலும் சட்டென்று நிற்கும். இப்பொழுது கப்பலினுடைய பாதி உயரம் வந்துவிட்டது. நடுநடுவே கொடிமரங்கள் நட இடங்கள் விடுவோம்.
என்ன விதமான நாவாய் என்று தீர்மானிப்போம். மரக்கலமா அல்லது இன்னும் வேறு மாதிரியா என்று யோசிப்போம். அப்போது 3 கொடிமர நாவாய் அல்லது 2 கொடிமர நாவாய் என்கிற முடிவில் ஏற்படுத்தப்படும். கொடிமரம் பிறகு நடுவோம். கொடிமரம் நட்டு உச்சியில் கப்பிகள் வைப்போம். வளையங்கள் சொருகுவோம். ஆங்காங்கே வளையங்களையும் ஏற்படுத்துவோம். அந்த வளையங்களுக்கும் கப்பிகள் இருக்கும். கப்பிகள் இல்லாது வெறும் வளையங்களாகவும் இருக்கும். இப்போது மெல்லிய சவுக்கங்கட்டைகள் அல்லது உறுதியான மூங்கில்களை வைத்து உருளையான தேக்கு மரங்களை நாங்கள் இணைப்போம். சவுக்கங்கட்டைகள் போதுமானவை. நடுவே இடைவெளி இல்லாத முற்றி முதிர்ந்த மூங்கில்களும் போதுமானவை. இவைகள் ஆங்காங்கே கப்பியில் தொங்கவிடப்பட்டிருக்கும். அந்த கப்பிகளில் மூங்கில்கள் நீளமாக வைக்கப்படும். அந்த மூங்கில்களிலிருந்து பாய்மரம் கோர்க்கப்படும். கீழே குறுகலான கொண்டு வரப்படும். ஒரு கொடிமரத்திற்கு 3 பாய்மரங்கள். ஆக இந்த மரக்கலத்திற்கு 6 பாய்மரங்கள். இந்த பாய்மரங்கள் சில கோணலாகவும் நட்டுவிடுவோம். அருகே சிறிய தூண்களை வைத்து சில பாய்மரங்களை கோணல் கோணலாகவும் திருப்பும்படியும் வைத்து கொள்ளுவோம். இரும்பு பட்டையில் அந்த கம்பிகளும் கொக்கிகளும் கப்பிகளும் பிணைக்கப்பட்டிருக்கும். இப்பொழுது தென்னங்கயிறுகளின் உபயோகம் வந்துவிடுகிறது. பாய்மரங்களை பிணைக்கவும் பாய்மரங்களை கீழே இறக்கவும் மேலே விரிக்கவும் இந்த தென்னை மரத்தால் செய்த கயிறுகள் உபயோகப்படும். இது தென்னை மரத்து கயிறு. 2 ஆள் உயரத்துக்கு தென்னை மரத்து கயிறு சுற்றப்பட்டு வைத்திருப்பதை வீரமாதேவி ஆச்சரியத்துடன் பார்த்தாள். இது ஒரு கிராமத்தினுடைய 4 மாத வேலை என்று அவளுக்கு சொல்லப்பட்டது. அவள் திகைத்து போனாள். 1 கிராமமா என்று கேட்டாள். ஆமாம் அம்மா, ஒரு கிராமம் முழுவதும் இரவு பகலாக ஈடுபட்டால்தான் இவ்வளவு கயிறுகள் தயாரிக்கப்பட முடியும். இங்கே பல கிராமங்களில் கயிறு தயார் செய்து சோழ தேச படைகளுக்கு விற்கிறார்கள். அவர் அப்படி சொல்லிவிட்டு அந்த கயிறுகளை தாண்டி போனார். வீரமாதேவி வளையம் வளையமாக ஒரு கூம்பாக செய்யப்பட்ட அந்த கயிறுகளை ஆர்வத்துடன் தடவினாள். எத்தனை கைகள் சேர்ந்து உருவாகியிருக்கும், அவர்களுக்கெல்லாம் என்ன கூலி என்று திகைத்தாள். பிறகு மெல்ல மேலே நடந்தாள். இவைதான் பாய்மரங்கள். பாய்மரங்களை ஈழத்தில் செய்வதில்லை. நாகைக்கு அடுத்த உள்ள கிராமங்களில் மேற்கே உள்ள இடங்களில் நெய்யப்பட்டு இங்கு கொண்டு வரப்படுகிறது. இவைகளும் கிராமம் கிராமமாக தயாரிக்கிறார்கள். காற்றால் துணிகள் கிழிபடக்கூடாது, தையல் விடுபடக்கூடாது என்பதால் இந்த நுனிகளில் தோல் வைத்து தைத்து உறுதியான கயிறுகளால் பிணைக்கிறார்கள். எல்லாம் கைத்தறியில்தான். அந்த தையல் வேலைகளை அதோ அந்த இடத்தில் நம்முடைய படை வீரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது அந்த கயிறுகளெல்லாம் பருத்தி கயிறுகள். ஒரு மரக்கலனுக்கு பனங்கயிறு, தென்னங்கயிறு, பருத்தி கயிறு 3ம் இருந்தாக வேண்டும். மரக்கலம் என்பது ஒரு சிற்பம் போல ஒரே ஒரு சிற்பியாலோ 2-3 சிற்பியாலோ செய்யப்படுவது அல்ல. 1000 பேர் ஆங்காங்கே வேலை செய்தால்தான் ஒரு மரக்கலனை தயாரிக்க முடியும். பெரும் கூட்டமாக இயங்கினால்தான் நாவாய்களும் மரக்கலன்களும் உற்பத்தி செய்ய முடியும். அந்த கூட்டத்திற்கெல்லாம் உணவளிக்க வேண்டும், பாதுகாப்பு தர வேண்டும். வேறு சில ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளும் வேண்டும். உடைகள் தர வேண்டும். குடிசைகள், ஓட்டோடு தட்டோடுகள் என்று தர வேண்டும். இவைகளையெல்லாம் அடுக்கிக் கொள்ள, பாய்கள் வைத்து கொள்ள, இயற்கை சீற்றத்திலிருந்து பாதுகாக்க தனித்தனியே மிக பெரிய கொட்டகைகள் வேண்டும். அவைகளை நிறுவுவோர் நமக்கு முக்கியம். தஞ்சையிலிருந்து கொட்டகைகள் கட்டவே 400 பேர்கள் வந்திருக்கிறார்கள். கடல் காற்றால் கொட்டகைகள் விரிந்து கொண்டே இருக்கும். ஓலை கூரைகள் பறந்து கொண்டே இருக்கும். தென்னோலைகள் பின்னி மேலே வைத்து இழுத்து இறுக்கி சரி செய்து கொண்டிருப்பார்கள். கடல் சீற்றம் அதிகமாக இருந்தால், மழை அதிகமாக இருந்தால், கடற்காற்று அதிகமாக இருந்தால் நாங்கள் எல்லோரும் வேலையை விட்டுவிட்டு கூதல் தாங்க முடியாமல் அந்த கொட்டகைகளுக்கு போய்விடுவோம். துணிகளுக்கு நடுவே, மரக்கட்டைகளுக்கு நடுவே, மூங்கில் கழிகளுக்கு நடுவே படுத்து தூங்கிவிடுவோம். எங்கள் பெண்டுகளும் குழந்தைகளும் அங்குதான் தூங்குகிறார்கள் என்று தொலைவே மேடான பகுதியில் இருந்த கொட்டகைகளை காட்டினார். வீரமாதேவி அயர்ந்து போனாள். ஒரு மரக்கலனை கட்டுவது என்பது இவ்வளவு பெரிய வேலையா? எப்படி ஸ்ரீவிஜயத்தின் மீது படையெடுப்பது என்று அவள் யோசிக்கத் தொடங்கினாள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.